வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கனாக்கா முட்டை கீ ரோஸ்ட். இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடுன்னு பார்த்திங்கனாக்கா ரசம் சாதம், குழம்பு சாதம், சாம்பார் சாதம், நெய் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க இப்போ அந்த கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு இப்போ நான் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கூட 2 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மிளகெல்லாம் போடுறோம், அப்புறம் மிளகாத்தூள் வேறு சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். எல்லாம் வறுபட்டுச்சு. இது அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொரியணும். 1 கப்பு வெங்காயம். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு சிவந்துருக்கு பாருங்கள். முதல்ல நீங்கள் பார்த்த வெங்காயத்துக்கும் இப்போத்துக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா சிவக்கணும். நல்லா சிவந்து அரைக்கும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சிவந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், இந்த அளவு சிவந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதில் வறுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கீ ரோஸ்ட் செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் வறுத்த கடாயிலேயே நெய் சேர்த்துக்கலாம். இது கீ ரோஸ்ட்டுன்றதுனால நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் நல்லா வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் இதில் 1 வெங்காயம் சேர்த்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்சது. நீங்கள் தனித்தனியாக சேர்க்கணுன்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது கொஞ்சம் நேரம் இதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த விழுதை நல்லா நெய்யில் வதக்கியாச்சு. இப்போ இது கூட நான் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஓரளவு தண்ணி சேர்த்து. ஏன்னா இது கொஞ்சம் சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி போதும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும்.
இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஆக்காதீங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டை இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ எல்லா முட்டையும் வச்சாச்சு. இப்போ இந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கீ ரோஸ்ட், இது நம்ம நெய் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அவ்வளோதான், முட்டை கிரேவி எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை கீ ரோஸ்ட் ரெடி. முட்டை கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனல்